ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எத பத்திய டிப்ஸ்னா, நம்ம முட்டை கிரேவிலாம் பண்ணோம்னாக்கா, லாஸ்ட்ல கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போடணுங்க. பெப்பர் பொடி போட்டு பண்ணீங்கன்னா, சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல் வீடியோ வரும் பாருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு, அப்புறமா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அப்புறம் கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி. நமக்கு முந்திரி பருப்புலாம் போட்டுக்கனால நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. கிரேவி சூப்பராக கொதிச்சிருக்கு. ஜம்முன கொதி ஆயிட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை அப்படியே போட்டுடலாங்க. நல்லா கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருணுங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கிரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம பெப்பர் பொடி போட்டுக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் முட்டை கிரேவி. மல்லி இலை தூவிட்டு நம்ம பெப்பர் பொடி போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நம்ம கிண்டி கொடுத்து இறக்குனோம்னா சூப்பராக இருக்குங்க முட்டை கிரேவி. அட்டகாசமான முட்டை கிரேவி ரெடிங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம கொதிக்கட்டும். பெப்பர் பொடி போட்டுக்கனால கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.